மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித் குமாரின் சட்டவிரோத காவல் மரணம் தொடர்பாக மதுரை அமர்வில் பல வழக்குகள் தாக்கலாகின. அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அஜித் குமாரின் குடும்பத்தினரிடம் பேரம் பேசிய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்டவிரோத காவல் மரணங்கள் நிகழ்வதை தடுக்கும் வகையில் உரிய சட்ட திருத்தங்களை கொணர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை அமர்வில் வழக்கறிஞர் மாரிஸ்குமார், கார்த்திக் ராஜா, மகாராஜன் உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் சீலிட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டும் இதுவரை 2 வழக்குகளிலும் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ தரப்பில் ஹைதராபாத்திலிருந்து மத்திய தடய அறிவியல் ஆய்வக அறிக்கை கிடைத்துள்ளது. ஆனால் டெல்லியிலிருந்து தடய அறிவியல் பரிசோதனை முடிவுகள் இதுவரை வரவில்லை. முடிவுகள் கிடைக்கப்பட்ட பின்னரே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டு இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய இயலும். ஆகவே கால அவகாசம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் ஏற்கனவே 6 வார கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவகாசம் கேட்பது ஏற்புடையது அல்ல. டெல்லியில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தை நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கில் சேர்க்கிறது. அவர்கள் ஆய்வு முடிவுகளை 3 வாரத்தில் சிபிஐக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 27ஆம் தேதி ஒத்திவைத்தனர்.